வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் உளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அதன் பிரிவுகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். பொதிகை நேயர்களுக்கு எங்களின் உளங்கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களில் சாமை பால் பாயாசம் தயாரிப்பு முறை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி வேளாண்மையாளர் பிரதீபா ராஜன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் குளோப் ஆர்டிசோக் வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் அறிவியல் நிலையம் சிறுதானியங்களை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக தயாரிப்பதற்கான பயிற்சியினை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களான சாமை பால் பாயாசம் தயாரிப்பு முறை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அஞ்சல் வேளாண்மையாளர் பிரதீபா ராஜன் தரும் செய்தி. சிறு தொழில் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி யோசித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டு பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு யோசனை கேட்டோம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஏதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன மக்களுக்கு அதிக தேவைப்படுது, அதில் நம்ம ஏதாவது பொருள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, பக்கத்தில் எந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள போய் கேட்கும்போது அவங்க தினை மாவு, சத்து மாவு, நிறைய ட்ரைனிங் வந்து எங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இலவச பயிற்சியாக தான் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பயனாக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் செஞ்சு கற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஆர்வம் வந்துச்சு. நல்லா நாங்கள் தொழில் செய்யலாம், நம்ம வந்து நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு நல்ல ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு மாலை நேரத்தில் சும்மா இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எப்பயுமே வந்து டீ காஃபி பிஸ்கட் இந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமியில் பாயாசம், தினையில் பாயாசம், இந்த மாதிரி ஏதாவது லட்டு, மாவு உருண்டை ஏதாவது பிடிச்சி கொடுத்தா பிள்ளைகள்லாம் ஆர்வமாக விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். பிஸ்கட்ஸு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணலான்னா சாமியில் வந்து பாயாசம் செஞ்சு காமிக்கிறோம். அது வந்து நல்லா ஊட்டச்சத்தான பொருள், நல்லா நமக்கு வந்து பயனாக இருக்கும். இப்போ வந்து அதை பார்ப்போம். சாமை பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பால், 1/2 லிட்டர் பால், 150 கிராம் சாமை, 1/4 கிலோ ஜீனி,
1 கப்பு தேங்காய் பால், தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஏலக்காய் பொடி, தேவையானவங்களுக்கு மட்டும் முந்திரி பருப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம சாமை ஆட் பண்ண போகிறோம். சாமை போட்ட பிறகு, சாமை அரிசி போட்ட பிறகு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடியில் பிடிக்கக்கூடாது. அடுப்பு வந்து நல்லா சிம்பிளே வச்சுக்கணும். பாலோடு சேர்த்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்ட பிறகு நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அதில் சேர்ந்து வரும். இப்போ சர்க்கரை இதில் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின பின்னாடி நம்ம கொதிக்கக்கூடாது. சும்மா லேசாக சூட் பண்ணாலே போதும். கொதிச்சிருச்சுன்னா அது திரண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லேசாக சூட் பண்ணாலே போதும். பாருங்கள், நல்லா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கேஸு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு இதில் தாளித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் நெய். தேவைப்பட்டவங்க மட்டும் இது மாதிரி தாளித்து போட்டாலே போதும், இல்லாட்டி அது தவிர்த்துக்கலாம், தேவையே இல்லை. இதில் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக நிறமான பாகத்தில் நம்ம இந்த திராட்சையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ சுவையான சாமை பால் பாயசம் ரெடி. வெறும் 1/4 மணி நேரத்தில் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உணவு நம்ம செஞ்சு தாராளமாக கொடுத்துக்கலாம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் பிரதீபாராஜன் அவர்களை 09171199447 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். குளோப் ஆர்டிசோக் மலை பிரதேசத்தில் வளரக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள செடியாகும். அவ்வகையில் குளோப் ஆர்டிசோக் வளர்ப்பின் பயன்கள் மற்றும் இச்செடி வளர்ப்பினால் வேளாண்மையாளர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பயன்களையும் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். விவசாய பெருங்குடி மக்களை, இப்போ உதகை ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மூலிகை பூங்கா நம்ம இருக்கோம். இந்த ஒரு 5 வருடங்களான ஆராய்ச்சியில் வந்து ஒரு புதிய வகையான ஒரு மூலிகை மனம் கலந்த ஒரு வெஜிடபிளை வந்து நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 4-5 வகையில் ஒரு வகையை தெரிவு பண்ணியிருக்கோம். அந்த இது வந்து இதுக்கு பேர் குளோப் ஆர்டிசோக் பேர். இது வந்து மோஸ்ட்லி ஸ்டார் ஹோட்டல்ஸில், நட்சத்திர ஹோட்டல்களில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. நார்மலி வந்து இது ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதனுடைய இலையின் அடியில் வந்து ஒரு சதைப்பற்றுள்ள பகுதி இருக்கும் அடியில். இந்த இலைகளை தனித்தனியாக பிரித்து எடுத்து குக்கரில் ஸ்டீம் டிஸ்லேஷன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் இஞ்சி, பெப்பர், கொத்தமல்லி, தக்காளி போட்டு சூப் ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்க வெஸ்டர்னர்ஸு. இது வந்து ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு பசி ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து முட்டி வலிக்கு வந்து நல்ல ஒரு மருந்து இது. இதை வந்து வணிக ரீதியெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் பயிர் செய்யலாம். இது வந்து ஒரு பூக்கு வந்து 5 ரூபா. செலவே இல்லாத ஒரு சிக்கனமான தொழில். அந்த சைட்லேருந்து வர்ற அந்த ஸ்லிப்ஸை மட்டும் எடுத்து இந்த தோட்டங்களில், காய்கறி தோட்டங்களில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, மற்ற பயிர்கள் போடும்போது இந்த டெரஸ் படிமட்டத்தில் ரைசஸில் மண் அரிப்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். தேயிலை யூஸ் பண்ணுறாங்க, அது தேயிலைக்கு விலை இல்லை. இந்த மாதிரி பயிர்கள் யூஸ் பண்ணும்போது விவசாயிகளுக்கு வந்து இம்மீடியட்டாக காசு கிடைக்கும். இதில் வருஷத்தில் 10 பூ வந்துடும். ஒரு செடியை வந்து 5 ரூபான்னா 50 ரூபா எடுத்து கொடுத்துரும்.
ஒரு செலவும் கிடையாது. இதை வந்து நாங்கள் இதை விவசாய மத்தியில் வந்து ஒரு பிரபலப்படுத்திகிட்ருக்கோம். ஒன்றடி அந்த வரப்பில் மட்டும் நட்டுடலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லை, ஸ்பெஷலாக இதுக்கு எரு போடுறதில்ல, எந்த ஒரு பாதிப்பும் எக்ஸ்ட்ரா ஒரு இது வரதில்லை. கூல் கிளைமேட் மட்டும் வேணும். மேல் மலைகளில் குறிப்பாக வந்து 1500 மீட்டர்லேருந்து 2500 மீட்டர் மேல் மலைகளில் தான் வரும். சூட்டில் அவ்வளோ வராது, கீழ் மலை கூட வராது. இந்த மாதிரி ஊட்டி டவுனை சுற்றி இடத்துல ரொம்ப கூல் கிளைமேட். இதில் வந்து இதனுடைய தரம் ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். இது ஒரு நல்ல லாபகரமான பயிர். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 0423244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் சேலம் மாவட்டத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்நிலையம் 4 அறிவியல் அறிஞர்களையும் ஆராய்ச்சி கூடங்களையும் கொண்டது. இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். உழவர் பெருமக்களுக்கு வணக்கங்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வர தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்களுள் ஒன்றான சேர்வராயன் மலைப்பகுதியில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஏற்காடில் இருக்கிற தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் சேலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அத்தியூருங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 1500 மீட்டர் கடல் மட்ட உயரத்திலிருந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி நிலையத்தோட அலுவலகம் மற்றும் உட்பிரிவுகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மொத்தம் 4 விஞ்ஞானிகள் வந்து பணியாற்றி வருகிறோம். இந்த விஞ்ஞானிகள் மட்டுமல்லாமல் அலுவலக பிரிவு பணியாளர்கள் வந்து யார் என்னன்னு பார்ப்போம். அந்த அலுவலகத்தில் வந்து நிர்வாக அலுவலர் வந்து ஒருவர் இருக்கார், கண்காணிப்பாளர் ஒருவர் இருக்கார், அப்புறம் உதவி அலுவலர் அலுவலக உதவியாளர் வந்து ஒருத்தர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆராய்ச்சிகளுக்கு வந்து துணையாக இருக்கிற ஆய்வக நுட்புணர் அப்படின்னு 2 பேர் பணியாற்றிட்டு வராங்க. இதற்கும் மேலாக மேற்பார்வையாளர் ஒருவரும் வாகன ஓட்டுநர் வந்து ஒருவரும் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். பண்ணை எடுத்துக்கிட்டோம்னா பண்ணை அலுவலகத்தில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், வேளாண் சூப்பர்வைசர் அப்படின்ட்டு ஒருத்தரும், அவருக்கு கீழே வந்து 29 பணியாளர்கள் வந்து பணியாற்றிட்டு வராங்க. அந்த 29ல் வந்து 28 பேர் வந்து நிரந்தர பணியாளர்கள், ஒருத்தர் மட்டும் வந்து தொகுப்பு ஊதியாளர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 28ல் 8 பேர் வந்து ஆண்களும் 20 பேர் பெண்களும் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றி சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்த தலைமை அலுவலகத்தோட தலைமை ஆஃபீஸு. அந்த அலுவலக கட்டடம் பார்த்திங்கன்னா 2 தளம் கொண்டு உள்ளது. கீழ்த்தளத்தில் வந்து
பேராசிரியர் மற்றும் தலைவரோட அறை, அதுக்கப்புறம் வந்து அலுவலக உட்பிரிவு அறை. மேல் தளத்தில் வந்து பயிற்சி அரங்கம் வந்து அமைச்சிருக்கோம். இந்த பயிற்சி அரங்கத்தில் வந்து 100லிருந்து 150 விவசாயிகள் வந்து ஒரே டைமில் வந்து பயிற்சி கொடுக்குற அளவுக்கு வந்து அமைச்சிருக்கோம். இதே பயிற்சி அறையை வந்து மற்ற காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் தங்கும் அறையாக டார்மெட்ரி மாதிரி பயன்படுத்திட்டு வரோம். இந்த தங்கும் இதுக்கு வந்து படுக்கை வசதியோட 75 மாணவர்கள் வந்து தங்குற மாதிரி ஏற்பாடுகள் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த தலைமை அலுவலகத்தில் வந்து மாணவர் மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் வந்து தங்கி பயிற்சி கலந்துக்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடில் இருக்கிற உட்பிரிவுகளை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இதில் முதலாவதாக வர்றது வந்து மண்டல ஆய்வகம். இந்த மண்டல ஆய்வகம் வந்து 1976 அன்றைய முதல்வர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களால் துவங்கப்பட்டது. இந்த மண்டல ஆய்வகத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேவ்ராயன் மலைப்பகுதிக்கான மித வெப்ப மண்டல பகுதிக்கான மண் ஆராய்ச்சி, மண் மற்றும் நீர் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு விவசாயிகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் சாகுபடி செய்கிறதுக்காக இந்த ஆய்வகம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வந்து இந்த ஆய்வகத்தில் வந்து திசு வளர்ப்பு முக்கியமாக செயல்பட்டுருக்கு. இந்த திசு வளர்ப்பில் வந்து வாழையில் வந்து G9 ரகம் வந்து நாங்கள் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆந்தூரியம் போன்ற கொய்மலர்களையும் இந்த திசு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நார்ப்பு பில்டிங்னு சொல்லுவோம், நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இதுவும் அப்படி தான் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தொடங்கின காலத்திலேயே இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் வந்து ஆராய்ச்சிக்காக வந்து துவங்கப்பட்ட ஆய்வகம். இந்த ஆய்வகத்தில் வந்து தற்போது நுண்ணுயிர் கொல்லிகள், நுண்ணுயிர் உரங்கள் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்காக ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிழல்வலை குடில்கள். இந்த நிழல்வலை குடில்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற மித வெப்ப மண்டல பகுதிக்கான கொய்மலர்கள், ஆந்தூரியம் போன்ற கொய்மலர்களை வந்து சாகுபடி செய்து அதில் சாகுபடி மற்றும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவோம். இதில் வந்து நிறைய அந்த ஜாம்பிளாசம் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், பல்வேறு மூலக்கூறுகள் வந்து அதில் இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு ரகங்களை வந்து இதில் பராமரித்து அந்த ரகங்களை வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதிலிருந்து வந்து ஹைப்ரிட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வரோம். இந்த நிழல்வலை குடில் இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பயிர்கள் வந்து நாற்று உற்பத்தி மற்றும் வந்து கடினப்படுத்துதல் இதுக்கெல்லாம் வந்து இந்த நிழல்வலை குடிலை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். நிழல்வலை குடில் வந்து பொதுவாக இந்த மலைப்பகுதியில் வந்து 70% நிழல்வலை குடில் பயன்படுத்துகிறோம். அதாவது 70% வந்து நிழலையும் 30% தான் ஒளிச்சேர்க்கையை வந்து அது உள்ளே அனுப்பும். அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய செடிகள் இல்லாமல் மற்ற செடிகளை வந்து கடினப்படுத்துதல், பராமரிப்பு செய்தல், பயிர் சாகுபடி செய்தல் அனைத்துக்கும் வந்து இந்த நிழல்வலை குடில் வந்து பயன்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா பசுமை குடில்னு சொல்கிற பாலி ஹவுஸ். இந்த பாலி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய கொய்மலர்கள் வந்து சாகுபடிக்கும் ஆஃப் சீசன் கல்டிவேஷன் சொல்லுவோம். அதாவது அந்த சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நமக்கு சாகுபடி செய்வதற்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் வந்து இந்த பாலி ஹவுஸை வந்து நம்ம கண்ட்ரோல்டு, நம்மளை அந்த உள்ளே இருக்கிற வெப்பம், ஈரப்பதம் எல்லாத்தையுமே, காலநிலை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒளிச்சேர்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே மாறுபட முடியும். அதுக்காக தான் இந்த பாலி ஹவுஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பாலி ஹவுஸில் சாகுபடின்னு பார்த்திங்கன்னா கொய்மலர்களை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணலாம். இப்போ புதுசாக வந்து இஞ்சியை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த இஞ்சியும் வந்து ஓப்பன்லேயும் செய்யலாம், பாலி ஹவுஸ்லேயும் செய்யலாம். இப்போ இந்த பாலி ஹவுஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து 5 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். அது அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும்னா ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை வந்து 15 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது உள்ள வந்து மகசூல் வந்து பயிரோட மகசூல் 30%, 20லேருந்து 30% வந்து அதிகமாக வரும். இதில் வெப்பநிலையும் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 21 டிகிரிலேருந்து 32 டிகிரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து 70லேருந்து 80% வரைக்கும் இதில் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அனைத்து பயிர்களையும் நம்ம சாகுபடி பண்ணலாம். நாங்கள் இதை வந்து முக்கியமாக எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழே வந்து மிளகு வந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணி இங்கே இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மிளகு விவசாயிகளுக்கும் நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு வரோம். அதில் வந்து மிளகு உற்பத்தியில் வந்து வேர் பிடிக்கிறதுக்காக வந்து இந்த பாலி ஹவுஸை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மொத்தம் வந்து 4 நிழல்வலை குடில்களும் 9 பசுமை குடில்களும் இருக்குது. இந்த நிழல்வலை குடில்களில் வந்து 2 வந்து ஆந்தூரியம் செடிகளுக்காகவும், 1 வந்து அலங்கார செடிகளுக்காகவும், மீதி 1 வந்து இந்த மிளகு செடிகளையும் அத்தி விண்பதியன் போடுறோம். அதை வந்து கடினப்படுத்துதலுக்காகவும் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா
நீர்த்தொட்டி. இந்த நீர்த்தொட்டி வந்து சேமிப்பு பண்ணுறதுக்காக இந்த தொட்டி அமைச்சிருக்கோம். 4 தொட்டிகள் இருக்குது. அந்த நீர்த்தொட்டி வந்து கோடை காலம் மட்டுமல்லாமல் மழைக்காலங்கள்லையும் கிணற்றிலேருந்து நீர் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேவைப்படும் நேரங்களில் அதில் வந்து நாங்கள் தண்ணியை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உர கூடாரம். இந்த மண்புழு உர கூடாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2 டன் அளவுக்கு மண்புழு உரம் உற்பத்தி செஞ்சு இதையும் விவசாயிகளுக்கு வந்து புழுக்களையும் நாங்கள் தரோம், மண்புழு உரத்தையும் நாங்கள் தரோம். இங்கே ஏற்காடு மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா உயிர் உரங்களையும் மண்புழு உரம் இந்த மாதிரி இயற்கை உரங்களுக்கு தான் அதிகமாக விவசாயிகள் வந்து போகிறாங்க. செயற்கையான உரங்களை வந்து அவங்க அளிக்கிறதே இல்லை. அதனால் மண்புழு உரத்துக்கு எப்போவுமே எங்களுக்கு வந்து இங்கே தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கிட் ஹவுஸ். ஆர்கிட்ஸ் வந்து கொய்மலர்களில் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஆர்கிட் ஹவுஸ் வந்து பிளாக் ஷேட் நெட், கருப்பு நிற நிழல் வளைகுடையில் வந்து நாங்கள் வச்சு பராமரிச்சுட்ருக்கோம். அடுத்ததாக பார்க்க போனோம்னா நம்மளோட பண்ணை அலுவலகம். இந்த பண்ணை அலுவலகத்தில் பண்ணை ஊழியர்கள் மற்றும் பண்ணை சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவேடுகளும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பண்ணை கருவிகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயற்கை உரங்கள், உயிர் உரங்கள் அனைத்துமே வந்து இங்கே பாதுகாக்கப்பட்டு தேவைப்படும் போது அதை வந்து உபயோகித்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விற்பனையம். இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் விற்பனையகம் வந்து மிக முக்கியமான ஒரு இது வந்து சுழல்நிலை திட்டத்தின் கீழும் நிரந்தர செலவின திட்டத்தின் கீழும் அந்தந்த பொருள்களை வந்து விற்பனை செஞ்சு, அதாவது வந்து உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சன கொல்லிகள், மண்புழு உரம், அலங்கார செடிகள், மிளகு, அது மட்டும் இல்லாமல் இங்கே விளையிற அனைத்து பழப்பயிர்கள்லேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே வந்து இந்த விற்பனையகம் மூலமாக விற்கப்பட்டு அந்தந்த திட்டங்களோட கணக்கில் வந்து விற்பனை தொகை வந்து சேர்க்கப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அலுவலர்கள் அனைவர்களுக்கும் வந்து அலுவலக குடியிருப்பும் வந்து அவங்களோட வசதிக்கேற்ப அமைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பொதுமக்களுக்காகவும் மாணவ மாணவர்கள் அனைவர்களுக்காகவும் ஒரு காட்சி முனை ஒன்று மேற்கு மூலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சியகம் வந்து கண்ணை கவரும் வண்ணமாக அங்கிருந்து பார்க்கும் பொழுது மேற்கு மலை தொடர்ச்சி மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் அழகாக எடுத்திருக்கிறது. நிறைவாக இந்த காட்சி முனை வந்து அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் தானியங்கி வானிலை இயந்திரம் வந்து ஒன்று நிறுவி வச்சுருக்காங்க. அந்த கருவி மூலமாக நம்மளோட அன்னன்னைக்கு தேவையான காலநிலை, வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதம் அனைத்தையும், காற்றோட ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு பதிவு பண்ணிடுறோம். இந்த பதிவுகள் வந்து எப்படின்னா எங்களோட ஆராய்ச்சிக்கும் அது பயன்படுது, பொதுமக்களுக்கும் வந்து அவங்களோட தேவைக்கேற்ப அந்த காலநிலைக்கேற்ப பயிர்கள் சாகுபடிக்கு அது உதவியாக இருக்குது. இதை நாங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இதை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தோட முக்கியமான விரிவாக்க பணியில் ஒன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண் ஆலோசனை. இந்த வேளாண் ஆலோசனை வந்து அனைத்து விவசாயிகளுக்கும், ஷேர்வான் மலைப்பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் அந்த தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் நேரடியாகவும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கிறோம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமான வளர்ச்சி அடைந்திருக்கிறதுனால இப்போ அந்த விவசாயிகள் நேரில் வர முடியாத காரணத்தினால அவங்க வந்து இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்ககிட்ட தகவலை வந்து பரிமாறிக்கிறாங்க. இந்த இதையும் நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 0428122234 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 11/11/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட ராமநாதபுரம் மாவட்டம் பாலாந்தரவை அஞ்சல் வழுதூர் கிராம வேளாண்மையாளர் T. சிவா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் V. தனசீலன் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில்
காட்டுப்பன்றி விரட்டி குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.